ஒரு சிறுவன் குதிரை வண்டி மூலமாக தனது பள்ளிக்கு செல்வது வழக்கம். அந்த குதிரை வண்டி மீதும் குதிரையோட்டி மீதும் அந்த சிறுவனுக்கு தீரா காதல். ஒரு நாள் அவனது வகுப்பறையில் ஆசிரியர் அனைத்து மாணவர்களிடமும் ஒரு வழக்கமான கேள்வியை கேட்டார். நீங்கள் பெரியவனானதும் என்னவாக ஆசைப்படுகிறீர்கள் என்ற ஆசிரியரின் கேள்விக்கு மாணவர்கள் டாக்டர், போலீஸ், வக்கீல், ஆசிரியர் என பல பதில்களை கூறினர். குதிரை வண்டி மீது தீரா காதல் கொண்ட அந்த சிறுவன், நான் குதிரையோட்டியாக ஆவேன் என்றான். இதை கேட்டதும் வகுப்பில் பலத்த சிரிப்பொலி எழுந்தது. மாணவர்கள் அனைவரும் அந்த சிறுவனை கிண்டல் செய்தனர். ஆசிரியர் சிறுவனிடம், எப்போதும் உயர்ந்த லட்சியங்கள் நமக்கு வேண்டும். குதிரை வண்டிக்காரனாக மாறுவதெல்லாம் ஒரு மனிதனின் லட்சியமாக இருக்கக்கூடாது என அறிவுரை கூறி அவனை அமர வைத்தார். அந்த சிறுவனுக்கு குழப்பம். குதிரை வண்டிக்காரனாக ஆவது ஏன் உயர்ந்த லட்சியமாக இல்லை என தனக்குள் கேட்க ஆரம்பித்தான். மாலையில் வீட்டுக்கு சென்றவுடன் தன் தாயிடம் இது குறித்து அவன் வினவினான். அதற்கு அவன் தாய், நீ ஏன் குதிரை வண்டிக்காரனாக ஆசைப்படுகிறாய் என்றார். அம்மா, நான் தினமும் பள்ளிக்கு செல்லும் போது நமது குதிரை வண்டிக்காரர் குதிரை ஓட்டுவதை பார்ப்பேன். அவர் குதிரைகளை ஓட்டுவது மிக மிக அழகாகவும் என் மனதுக்கு பிடித்தமானதாகவும் இருக்கும். மனதுக்கு பிடித்ததை செய்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? எனவேதான் ஆசிரியர் எனது எதிர்கால லட்சியம் என்னவென்று கேட்டதும் குதிரைக்காரன் ஆவேன் என்று கூறினேன் என்றான் சிறுவன். அதை கேட்ட தாய் சற்றும் கோபப்படாமல் வீட்டின் பூஜை அறைக்குள் சென்று கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுமாறு இருக்கும் ஒரு மகாபாரத படத்தை எடுத்து வந்தார். அதை மகனிடம் காட்டி, மகனே, நீ குதிரை வண்டிக்காரன் ஆவேன் என்று கூறியதில் தவறில்லை. ஆனால் நீ ஒரு சாதாரண குதிரை வண்டிக்காரன் ஆகக்கூடாது. மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினானே கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனை போன்ற மிகச் சிறந்த சாரதியாக நீ திகழ வேண்டும் என்றார். அந்த சிறுவன் தான் இந்தியாவின் தலை சிறந்த சமய தலைவர்களுள் ஒருவரும், அத்வைத வேதாந்த தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தியவரும், இராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடரும், மக்களை சரியான ஆன்மீக பாதையில் வழிநடத்திய சாரதியுமான சுவாமி விவேகானந்தர். அவரின் தாயாரான புவனேஸ்வரி தேவியின் நேர்மறையான உயர்ந்த எண்ணமே விவேகானந்தர் என்னும் ஞானமாய் மலர்ந்தது.